எல்லாருக்கும் வணக்கங்க. மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுல நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. பெட்டில் தூங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, நம்ம தரையில் தான் தூங்கணும். தரையில் பாய் விரித்து தூங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, பெட்ஷீட் ஏதாவது விரித்து நம்ம தூங்கிக்கலாம். தலகாணி கண்டிப்பாக வைக்கக்கூடாது. நம்ம தலைக்கு அப்படி தேவைப்பட்டால் பெட்ஷீட் கூட மடித்து வச்சுக்கலாம். பட் தலகாணி வச்சு நம்ம தூங்கக்கூடாதுங்க. இது காப்பு கண்டிப்பாக கட்டணுமான்னு கேட்குறீங்க. விரதத்திலே பெரிய விரதம் அப்படின்னா இந்த 7 நாள் இருக்கக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம். இதில் காப்பு கட்டி நம்ம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏதாவது ஒரு சூழ்நிலை என்னால் கட்ட முடியல அப்படிங்கிறவங்க காப்பு கட்டாமல் கூட விரதம் இருக்கலாம். பட் முடிஞ்சவங்க காப்பு கட்டி உங்களோட விரதத்தை தொடங்கலாம். பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் விரதம் இருக்கும்போது பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள விளக்கேற்ற சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா விரதத்தை கன்டினியூ பண்ணிக்கலாம். பீரியட்ஸ் ஆகிறதுனால இந்த விரதத்தை விடணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. தாராளமாக நீங்கள் உங்கள் விரதத்தை கன்டினியூ பண்ணிக்கலாங்க. விரதம் இருக்கும்போது பகலில் தூங்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த மகா கந்த சஷ்டியுடைய 7 நாளும் பகலில் நமக்கு தூங்கக்கூடாதுங்க. நைட் நம்ம தூங்கிக்கலாம். நைட் நம்ம தூங்குற நேரம் போக மீதி நேரங்களில் சதா சர்வ காலமும் நம்ம முருகனை நினச்சி முருகனுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம்ங்க. மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க செப்பல் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் காப்பு அப்படிங்கிறது கையில் கட்டினதுக்கப்புறம் செப்பல் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் விரத முறை எப்படி நம்ம இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்க. நிறையா விரத முறைகள் பற்றி நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். எந்த விரத முறை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம். எந்த விரத முறை இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கடுமையாக இருந்தால் மட்டும்தான் முருகன் அருள் புரிவான் அப்படிங்கிறதே இல்லைங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும், முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணி அப்படிங்கிறது நிறையா குடிங்க. அதுதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது.